வருகிறார். அந்த திருவடியை பார்த்த அடுத்த நிமிஷம் அருணகிரிநாதர் மனசுல அப்படியே ராகத்தோடு அந்த திருப்புகழ் வந்து பிறக்கிறது. எப்பவுமே நான் சொல்லுவேன், திருப்புகழ்ல அருணகிரிநாதர் எதை பார்க்கின்றாரோ அதைத்தான் பதிவு செய்வார்னு நான் சொல்லி இருக்கிறேன். அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய திருவடியை பார்த்தார், அதுல தண்டை எல்லாம் இருக்கிறது. உடனே தொடங்கினார், தண்டையணி வெண்டயம் கிங்கினி சதங்கையும் தன்கல சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்ப உரி கொண்டனல் சந்தமுடன் அணைந்த நின் அன்பு போல. அப்படியே கொட்டுது அருவி மாதிரி. இதை கேட்க கேட்க முருகப்பெருமானுக்கு நடனத்தை நிப்பாட்டணும்னு தோணவே இல்லை. ஒரு தடவை தான் கேட்டார். பிரகாரம் முழுக்க அருணகிரிநாதருக்கு நடன காட்சி கிடைக்கிது. இந்த அற்புதமான திருப்புகளை தினந்தோறும் வீட்டில் நீங்க பாடினீங்கன்னா உங்க வீட்டினுடைய பூஜை அறை திருச்செந்தூராக மாறும். பன்னீரிலை விபூதி உங்களை தேடி வரும். நாளிக்கண்ணனுடைய தீர்த்தம் உங்களுடைய வீட்டு தீர்த்தமாக மாறும். இப்படி நிறைய அதிசயங்கள் நடக்கும்.